இதுவரை எனது கணிப்பின்படி ஒரு 120 புத்தகங்கள் பிரான்சில் உள்ளவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வந்து அந்த 30-35 வருட காலத்தில் வந்து பார்க்கும் பொழுது வாசிப்பு தன்மை குறைந்து போகிற மாதிரி தெரிகின்றது. பழையவர்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள், புதியவர்கள் அதுக்குள்ள வர தயக்கம் காட்டுறார்கள். அது காரணம் இதெல்லாம் அந்த பொழுதுபோக்கு சாதனங்கள் கூடி போச்சு. அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. முந்தி நாங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் பொழுது பார்த்தா எல்லாருடைய கையிலையும் புத்தகம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இலவச பத்திரிகைகளே நிறைய பிரெஞ்சு பத்திரிகைகள் பேன் மினிட் அது இதுன்னு இருந்தது. இன்றைய யாருடைய கையிலுமே பார்க்க முடியாமல் இருக்கு. அத்தனை பேருடைய கையிலையும் தொலைபேசி தான் இருக்கிறது. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டிராத நாடுகள், குறிப்பாக கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் 2ஆம் தலைமுறைகள் முற்றுமுழுதாக தமிழை கைவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் சுவிட்சர்லாந்திலோ, ஜெர்மனிலோ, பிரான்சிலோ மற்ற நாடுகளிலோ வாழ்கின்ற 2ஆம் தலைமுறையினரை நாங்கள் போய் சந்திக்கின்ற போது அவர்கள் பெருமளவானாக்கள் இதில் ஆர்வமாகவும் இருக்கின்றார்கள், மிக தீவிரமாக வாசிக்கின்றார்கள், நல்ல புத்தகங்களை கொண்டு வந்து பார்க்கின்றார்கள், இப்படியான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட பண்பாடு கலாச்சாரங்களையும் பற்றி தெரிஞ்சு கொண்டு வச்சுக்கிறது. நாங்கள் இங்கே வளர்றபடியா எங்களோட பண்பாடு அதை பற்றி தெரியற இல்லை. அப்போ நாங்கள் தமிழை படிக்க தான் இதை படிப்போம், தெரிஞ்சு கொண்டு வைப்போம். இலங்கையில் முக்கியமாக இந்த நாடுகளில் எப்படி புத்தகங்களை வாசிக்க வைக்கிறார்கள், புத்தகங்கள் என்றில் பொதுவாக எப்படி வாசிக்க வைக்கிறார்கள் என்ற ஒழுங்குமுறைகளை, அவர்களுடைய முறைகளை வந்து இலங்கைக்கு நாங்கள் கடத்துவது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு வாசிக்கிறதுக்காக பிள்ளைகள் நிறைய முயற்சிக்கிறார்கள். அவர்கள் புத்தகங்கள் வயதுக்கேற்ற புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்களை வாசிக்க வைக்கிறதுக்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாடசாலைகளில். அந்த முறைகளை நாங்கள் இலங்கைக்கும் கொண்டு போவோம். இந்த 2ஆம் தலைமுறைகள் தமிழில் எழுதுவதற்கும் இந்த நவீன இலக்கியம் நவீன ஆய்வுகளில் ஈடுபடுவதற்குமான பணிகள் செய்யப்படாது விட்டால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இத்தனை ஆயிரம் புத்தகங்களை ஒவ்வொரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு நகர்த்துவது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஜெர்மனி நாட்டில் நடத்தி இருக்கின்றார், சுவிட்சர்லாந்து நாட்டில் நடத்தி இருக்கின்றார், லண்டனுக்குள் மாத்திரமல்ல, லண்டனில் இருந்து ஏனைய இடங்களுக்கும் அவற்றையெல்லாம் கொண்டு சென்று இந்த புத்தக கண்காட்சியை அவர் தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருகின்றார். புத்தக கண்காட்சியை நடத்துவது என்பது அவருடைய ஒரு வெறித்தனமான செயலாக இருக்கிறது என்றுதான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உளவு தலைப்பிலான இந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நாடு விட்டு இதை போய் மண்டபங்களை ஒழுங்கு செய்து இதை செய்வோம். ஆகவே இது ஒரு பெரும் பொருட்செலவும் ஒரு நேர விரயத்தையும் நேரங்களை ஒதுக்கி அர்ப்பணமாக செய்ய வேண்டிய ஒரு பணி. இதில் புத்தகம் வித்து பெருமளவு பணங்கள் ஒரு நாளும் பெறுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும்.